ஸோ வெல்கம் டு எச்சி பப்பெட் கேமிங். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 விஷயங்கள் ஷேர் பண்ண போறோம். ஸோ 3 கண்டென்ட் ஸோ ஒரே வீடியோல. ஸோ என்னென்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரூம் செட்டப் அண்ட் பிசி செட்டப், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு Q&A ஸ்டோரி ஒன்று போட்டிருக்கோம். அதுல வந்து சில கொஸ்டின் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோல கொடுப்பேன். அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசில விளையாடுற எல்லாருக்கும் தெரியும் நம்ம செட்டப், அதுக்கப்புறமேட்டு சென்சிட்டிவிட்டி, ஸோ பிளா பிளா பிளா. ஸோ பிசியை பத்தி, பிசி கேம் பத்தி எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ 3 விஷயத்துல ஷேர் பண்றேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா as you're a girl gamer there's lots of struggle and bad comments and how do you face that? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல கொஸ்டின். ஸோ கேர்ள் கேமர்ன்றது சொல்றதை விட பார்த்தீங்கன்னா கேர்ளாகவே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நமக்கு இருக்கும். பொண்ணுங்க நார்மலாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து யூடியூப்க்கு வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு யூடியூப் ஃபீல்டுக்கு வந்து. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சோலோ கண்டென்ட் கிரியேட்டராக தான் இருக்கும். சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ சஸ்டெயின் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் மோட்டிவேஷன் மட்டும்தான். ஸோ நம்ம என்னதான் நீ உலகழகியாவே இருந்தாலுமே, என்னதான் நீ வந்து ஒரு டாப்பராகவே இருந்தாலுமே நம்மளை குறை சொல்றதுக்கு பீப்புள்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டோம் அப்படின்னா நமக்கு அது பெருசாவே தெரியாது. ஸோ அதை நம்ம எப்போ வந்து இந்த காதுல வாங்கி இங்க எடுக்கிறோமோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். நீ நல்லதே பண்ணாலுமே இந்த உலகம் உன தப்பு மட்டும்தான் சொல்லிட்டே இருக்கும், உன்னோட குறைய மட்டும்தான் சொல்லிட்டே இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்கா நீ பண்ணு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஒரு இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நான் ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கோத்ரூ பண்ணிட்டே இருக்கேன். ஐ மீன் ஸ்ட்ராங்கா வந்து நான் எப்படி சொல்றது, ஸ்ட்ராங்கா நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு பேட் கமெண்ட் வந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அழகு பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன். உடனே வந்து பாத்தீங்கன்னா டைம் அவுட்டு. ஸோ நிறைய பேர் இருப்பாங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ லைவ்லயா இருக்கட்டும் பேட் கமெண்ட்ஸ் வந்தா டைம் அவுட் மட்டும் போட்டு விட்டுருவாங்க. நம்ம சேனல் எல்லாம் ஒரு பேட் கமெண்ட் வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஹைடு மட்டும் தான். ஏன்னா வந்துட்டு என்ன பிடிச்சி பாக்குறதுக்கு ஒரு 10 பேர் எனக்கு இருந்தாலும் போதும், என்னை பிடிக்காம பாக்குறதுக்கு ஒருத்தர் எனக்கு இருக்கிறது பிடிக்காது. ஸோ அதனால வந்து ஒரு பேட் கமெண்ட் வந்தா இப்படி நான் நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுவேன், இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன். அப்படி இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தப்பா நம்மளை பத்தி பேட் மவுத்னிங் பண்றாங்கன்னா இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல விட்டுருவேன். ஸோ அப்கமிங் யூடியூபர்ஸா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும், ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டா இருக்கும். ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கதான் செய்யும். எல்லா விஷயம் இந்த உலகத்துல பண்ற எல்லா விஷயத்துக்குமே ஹார்ட்ஷிப்ஸ் இருந்துதான் இருக்கும். நீங்க அதை கடக்கிறதுலதான் இருக்கு உங்களோட திறமை என்னன்னு. ஐயோ கஷ்டமா இருக்கே அப்படின்னா வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இந்த நம்ம வந்து நினைக்கலாம் ஐயோ இவங்க கேர்ள் கேமரு அதனால ஈஸியா வந்துட்டாங்கன்னு. சத்தியமா நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும். பையனோ பொண்ணும் எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்கும். ஸோ நான் கொஸ்டினை தாண்டி போய் ஆன்சர் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்க பேனல் தானே யூஸ் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேனல்லாம் எனக்கு சிரிப்பு தான் கைஸ் வருது. லிட்ரலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி பிளே பண்றோம் அப்படின்னு நம்ம ஒரு கேம் பிளே வந்து அவ்வளவா அதை போய் பேனல்னு சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்களா இருக்கான்றது எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு சிரிப்பா வருது. நம்ம ஒரு ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கே லம்பிட்டு கிடப்போம். நம்ம லைவ் பாக்குற பசங்களுக்கு தெரியும். ஸோ இவனுங்க வந்து பேனல் இன்ஸ்டாகிராம்ல மோஸ்டா வர கமெண்ட் எனக்கு இதுதான், நீங்க பேனல் யூஸரா, மேக்ரோ போட்டு ஸ்னைப்பர் ஆடுறீங்களா அப்படி இப்படின்ட்டு. நம்ம அந்த மாதிரி எந்த விஷயமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து நம்மளோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே காட்டும், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வச்சு பரவாயில்ல கைஸ். நம்ம ஒன்ட்டா படிச்சு வீடியோ போடுறதுக்குலாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல எப்படி கமெண்ட் வரும்னா, நீங்க மேக்ரோ தானே போட்டு ஹெட்ஷாட் அடிக்கிறீங்க. ஐயோ எனக்கா சிரிப்பா வரும். மேக்ரோனா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. So next question, Akka, you face any struggles when you come to social media and share your feelings about fans love? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேன்ஸ் லவ்க்கான ஒரு இதை வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணாலுமே வந்துட்டு நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ற கூட்டம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணா துணிஞ்சு பண்ணலாம். ஸோ எனக்கு அப்படிதான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற எல்லா பீப்புள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணாலுமே அது கரெக்ட்னு சொல்ற பீப்புள்ஸ். அதாவது என்னோட கில்டு பசங்களா இருக்கட்டும், என் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், எனக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட். லிட்டரலா எனக்கு எப்படி இருக்கும்னா, என்னதான் சேனல் டவுன் ஆனாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி வேணா அதை பிக் பண்ணி கொண்டு வந்துடலாம், என்ன வேணா ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப
கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 இயர் பிரேக் எடுத்து நான் இப்போ என்னோட பிஜி டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஆவரேஜா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான். என் காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற அந்த ஒரு 22 பேரும் அப்படி படிக்கிற ஆளுங்க. எனக்கு அதை பார்த்தாலே பயமா இருக்கு. டேய் என்னடா இப்படி படிக்கிறீங்க? நம்ம வந்து பார்த்தோன்னா ஏதோ பாஸ் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு போவோம். அவங்க அப்படி படிப்பாங்க. ஸோ நானும் அவங்களுக்கு ஈக்குவலா படிக்கணும்னு இல்லாம, ஓரளவுக்கு அங்க ரெகக்னைஸ் ஆகணும் அப்படின்னா ஓரளவுக்கு படிக்கணும். ஓகேவா? அது எனக்கும் என் ஃபியூச்சருக்குமே நல்லதுதான். ஸோ நான் அதை படிக்கிறேன் நான் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன அந்த டைமு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எழுத பசங்களா இருக்கட்டும், நான் லைவ்ல வந்து புலம்புறப்போ என் சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், பயங்கரமாக எனக்கு கம்ஃபர்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா நல்ல ஒரு அதுதாங்க என்னோட கம்ஃபர்ட் ஜோனு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லவ் கொடுப்பாங்க. அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பேட் கமெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்லுக்கை வந்து கலாய்க்கிறதா இருக்கட்டும், நம்ம பேசுகிற ஒரு விஷயங்கள் கலாய்க்கிறதா இருக்கட்டும். எனக்கு வந்து போல்டு வாய்ஸு. ஸோ அதில் வந்து கத்தி பேசுகிறப்போ அப்படி பேசுகிறப்போ என்னோட வாய்ஸை ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் பிளேயை ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்ம டிவைஸ் நமக்கு வந்து என்னதான் இந்த சோஷியல் மீடியா சைட்ல வந்து கமெண்ட்ஸ் பக்கத்துல இருந்து நமக்கு நெகட்டிவ் அது மாதிரி வந்தாலுமே என் டிவைஸும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கோளாறு பண்ணும். அவ்வளோ பிரச்சனை எல்லாமே பட்டி டிங்கரிங் பண்ணி வச்ச மாதிரி தான் வச்சு ஓட்டிட்டு இருந்தோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்கிரேட் ஆயிட்டு இருக்கோம். அண்ட் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். யாராச்சும் இப்போ நியூவா ஒய்டி ஸ்டார்ட் பண்ணா அவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ். ஸோ புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுங்க. ஹார்ட் ஒர்க்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்கையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. நீங்கள் நல்லா கேம் பிளே இருக்கு அப்படின்னு இருக்க ஒரு பர்சனாக இருந்துட்டு நீங்கள் வந்து எடிட்டிங்கில் கோளாறு பண்ணிட்டீங்க, வீடியோ போட சோம்பேறி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வியூஸ் போகவே போகாது. ஸோ நீங்கள் நினைக்கலாம் நல்லா கேம் பிளே வச்சு 1 மில்லியன் இருக்கவன் ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுவான், அது சூப்பராக ரீச் ஆகும். ஏன்னா அவனுக்கான ஒரு நேமை அவன் சம்பாதிச்சிட்டான். ஸோ உங்களுக்கான ஒரு நேமை நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம், அதை விட முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க். இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்க ஒர்க் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் ஸ்டெப்பா வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி போங்க. ஸோ ஸ்டெப்பா முன்னேறி போறதுக்கான ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து நானு. ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ஹைலைட் ஒன்று போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம எதையும் எடுத்தோம் கவுத்தோம்னு இது பண்ணல. ஒரு 3GB மொபைல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 GB நெட் வச்சு ஸ்டார்ட் பண்ண இந்த சேனல் இப்போ வந்து ஒரு 150 Mbps ஸ்பீட்ல நெட்வொர்க்கு, ஒரு நல்ல ஒரு பிசி செட்டப்பு, ஒரு நல்ல ஒரு 2 டிவைஸ் வச்சிருக்கேன். ஸோ நல்ல ஒரு பிசி ஒரு கேமிங் செட்டப்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பக்காவா வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எடுத்தோடனே வந்துட்டு உங்களை விட அதிகமாக இருக்கிற யூடியூபர்ஸை பார்த்துட்டு அவங்க அது வச்சிருக்காங்க இது வச்சிருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ வியூஸ் போகுது எனக்கு இவ்வளோ வியூஸ் போகுதுன்னு கம்பேர் பண்ணாதீங்க. அதுதான் முக்கியம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு 2 பேர் பார்த்தாலும் அந்த 2 பேருக்காக உங்க ஒர்க்கை போடுங்க. நீங்க எதிர்பார்க்காம போட்டீங்கன்னா உங்களுக்கான வியூஸ் தானா வரும். எதிர்பார்க்காம பண்ணுங்க உங்க ஒர்க்கை, கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த ஒய்டி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸா வேற யூடியூபர் யாராச்சும் இருந்தாங்களான்னு கேட்குறாங்க போல. ஸோ யாருமே கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம வந்து கேம் வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம். அப்போ என்னோட ஃபாலோவர்ஸ்ல நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் நல்லா எடிட் பண்ணுறீங்களா, யூடியூப்ல போட்டால் ரீச் ஆகுமே அப்படி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல போட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கிரேஸ் வந்து தான் யூடியூப் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ வெளியாட்டா ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இந்த சேனல். ஸோ ஸ்னைப்பர் கௌஷிகா அப்படின்னு தான் வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்னோட கேம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். ஸோ ஷார்ட் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜி பர்ஃபெக்ட் அப்படி சும்மா ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கைஸ். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவீல் பண்ண போகிறோம் நம்மளோட கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் சென்சிட்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதோ உங்களுக்காக. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கண்ட்ரோல்ஸு. ஸோ ஃப்ரீ ஃபயரில் இதான் இப்படி வச்சிருப்பேன். ஸோ வந்து நான் இன்னொரு ட்ரிக் ஒன்று யூஸ் பண்ணுவேன் கைஸ். இந்த ரிவைலாம் வந்து ஒரே பட்டன் யூஸ் பண்ணுவேன். அது எப்படி தான் இது பார்த்துக்கோங்க, மேலே வந்து ஒரு கீக்கு மேலே இன்னொரு கீயை வந்து போட்டுப்பேன். ஸோ இப்போ நம்ம எமுலேட்டர்ஸோட கண்ட்ரோல்ஸ் பார்த்துடலாம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஎஸ்டி வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஏன்னா வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் வந்து ரன்னுக்கு வச்சுருக்கேன். அண்ட் நார்மலாக ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் பார் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து படுக்கிறதுக்கு சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கியூ வச்சுருக்கோம், குளோவால் கீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் கைஸ் முக்கியமான கண்ட்ரோல்ஸு.
நம்ம வந்து ரீலோட் பண்றதுக்கா இருக்கட்டும், நம்ம வந்து கன் ஸ்விட்ச் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளோட மவுஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். வீல் அப் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிகல் வரும், வீல் டவுன் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட் சிம்பிள் ஓப்பன் பண்ணோம்னா இந்த பிளேயர்ஸ் வந்து எவ்வளவு கில் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல, அது வரும். அண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எமோட் ஓப்பன் பண்றதுக்காக வச்சிருக்கோம். அண்ட் மிடில் கிளிக் வந்துட்டு நம்ம வந்து ஸ்கில் வந்து போடுவோம்ல அது. அண்ட் 6 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் ஸ்கில் போடுறதுக்கு வச்சிருக்கோம். நம்ம பிஆர் மோஸ்டா ப்ளே பண்ணுவோம்ல, ஸோ நமக்கு செகண்ட் ஸ்கில் வந்து ரொம்பவே தேவைப்படும். ஸோ அதுக்காக வச்சிருக்கோம். அண்ட் இந்த ரைட் கிளிக்லாம் வந்துட்டு இந்த கிரனேடை குக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தான் வரும், அதுக்கு வச்சிருக்கேன். அண்ட் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ரிவைவ் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க பை இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த பை பட்டன் தான் இந்த எக்ஸ். அதுக்கப்புறம் இது ஜெட் வந்து ரிவைவ் பண்றதுக்கு வச்சிருக்கேன். வந்து நார்மலா எல்லாமே ஓகே. 5 வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ல இருந்து இறங்குறதுக்கான பட்டன் நினைக்கிறேன். ஸோ இப்போ முக்கியமான கண்ட்ரோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆல்ட் மவுஸ் எடுக்கிறதுக்கு எல்லாரும் F11 அந்த மாதிரி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பேசிக் கண்ட்ரோல். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ட் வச்சிருப்போம், ஏன்னா அது கைக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ட் வச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மவுஸோட சென்சிட்டிவிட்டி எவ்வளோ வச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2.20 வச்சிருக்கோம். அண்ட் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 1.02. என்னோட மவுஸோட சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து 2000 வந்து நான் வந்து வேல்ரண்ட்டுக்கு வச்சிருப்பேன். நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போது 1600 தான் வச்சிருப்பேன். ஓகேவா, இதுதான் என்னோட இது. ஒரு கிளிக் பண்ணாலே எனக்கு வந்து மவுஸ்ல மாறிடும். நம்ம வந்து லாகிடெக்கோட G102 அந்த மவுஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் வேற என்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கு? ஸோ இதாங்க பேசிக்கான கண்ட்ரோல்ஸ். வேற என்ன இருக்கு? வேற எந்த ஒரு மேக்ரோவும் போட்டிருக்க மாட்டோம், டபுள் கீ எதுவுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்றதா. மேப்புக்கு எம் வச்சிருக்கோம். அண்ட் வந்து இந்த ஆர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா ரீலோடுக்கு வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு வினோதம், ரீலோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா மவுஸ்ல படுத்திருப்போம் நம்ம. ஐயோ கொஞ்சம் பயந்துட்டு ஃப்ரீ ஃபயர்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டு போல நானே பயந்துட்டேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேர் கிட் யூஸ் பண்றதுக்கு 4 வந்து வச்சிருக்கோம். ஸோ பிசில ப்ளே பண்ற எல்லாத்துக்கும் நான் கேட்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஸோ நார்மலா நீங்க வந்து சிட் பண்ற பட்டன், குளோவல் பட்டன்லாம் என்ன வச்சிருப்பீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யாராச்சும் நான் வச்சிருக்க பட்டன் காமனா வச்சிருக்கீங்கன்னா அதையும் சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூம் செட்டப் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிசி செட்டப் பத்தி வந்து நம்ம பார்த்துடலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ நம்ம ரூம் வந்து பாத்தீங்கன்னா குட்டி ரூம் தான். ஸோ உள்ள வந்தோடனே லெஃப்ட்ல வந்துட்டு நம்மளோட ஷெல்ஃப் இருக்கு. ஸோ அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிசி இருக்கு. ஸோ நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்கன்னா அடிக்கடி நமக்கு வந்து பெரிய டேபிள் போட இடம் இல்லைன்னு ரீசன் வந்து இதுதான், ஏன்னா பக்கத்துல உடனே ரெஸ்ட் ரூம் வந்துருது. ஸோ நம்மளோட எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஆணி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ அப்புறம் ஹெட்செட்டை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹேங் பண்ணிருக்கோம். நம்மளோட மைக் இருக்கு பாத்தீங்கன்னா அதோட ஸ்டாண்ட்ல தான். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்ல இருந்து அப்படியே இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் போயிட்டு இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைட் செட்டப் பண்ண முடியும். அண்ட் நம்மளோட பெட் வந்து நம்ம அப்பா அம்மா ரூம்ல தான் இருக்கு. ஸோ ஏன்னா ரீசெண்டாக அங்கே தான் படுக்கிறேன் இப்போ. ஸோ நம்ம வேவ் லைட்டு பிளஸ் நம்ம நியான் லைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல தான் ஃபிக்ஸ் பண்றோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட்ல வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம், கொஞ்சம் ஸ்பேஸுக்கு தான், ஏன்னா ரூமுக்கே ஒட்டுற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை. அண்ட் ஒரு கிரேசியான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பாஞ்ச் பாபும் நம்ம டைனோ பென்குயினும் எங்க உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, நம்ம கிராபிக்ஸ் கார்டு டப்பால தான் உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட புக்ஸ்லாம் இங்க அழகா அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்படியே இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த பக்கம் நம்ம ஹேர் சீரம்ஸ், பெர்ஃப்யூம், பாடி லோஷன், நம்ம நிறைய விஷயங்கள் வச்சிருப்பேன். அண்ட் இது ஐபேக் ஐஸ்கிரீம் நினைக்காதீங்க, வளையல் டப்பா, அப்புறம் செயின் இதெல்லாம் இருக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரட்டான ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட இயரிங்ஸ். இந்த 3 ரோ ஃபுல்லாவே இயரிங்ஸ் தான் இருக்கும். ரொம்பவே ஃபேவரட், ரொம்ப கிரேஸ் எனக்கு இயரிங்ஸ்னா. ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோஸ்லாம் எதுக்கு வாங்கணும்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் வாங்கி இப்படி வச்சிருக்கேன். அண்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அனிமி பேக்ரவுண்ட் செட் பண்றப்போ வாங்கின போஸ்டர்ஸ்ல மிச்சம் இருந்த போஸ்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பர்ஃப்யூம் இருக்கு, அப்புறம் வந்து நம்மளோட நெயில் பாலிஷ் பாக்ஸ் இருக்கு, இதுல நிறைய கலர்ஸ்லாம் வச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட வாட்ச், டேனியல் வில்லிங்டன் வாட்ச் இருக்கு. அண்ட் நம்ம 2 ஃபாஸ்டாக் வாட்ச் வச்சிருக்கோம். அண்ட் நம்ம ஃபோன் கேஸ் இருக்கு. அண்ட் நம்மளோட ஹெட் பேண்ட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமேட்டு நம்ம டிராயர். ஸோ இது வந்து நம்மளோட சீப்ல இருக்கிற மோஸ்டா உடன் சீப் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மட்டும் தான் ஐலைனரு, ப்ளூ லைனரு, அதுக்கப்புறம் பிளாக் 2 வச்சிருப்பேன். ஸோ இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் தான், வேற எதுவுமே போட மாட்டேன் ஃபேஸுக்கு. ஆக்சுவலி பவுடர் கூட போட மாட்டேன் கைஸ், உண்மையா சொல்ல போனா. ஸோ ஃபுல்லா லிப்ஸ்டிக்ல ஏகப்பட்ட ஷேட் வச்சிருப்பேன். லிப்ஸ்டிக்னா அவ்வளோ பிடிக்கும். அண்ட் நீங்க நம்மளோட கேட்ச் கிளிப்ஸ் நம்ம கொஞ்சம் கிரன்ச்சிஸ்லாம் வச்சிருக்கோம். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீரோ இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கிரீன் போட்டு மறைச்சிருக்கோம். இது ஆக்சுவலி வெளியே இருந்த ஸ்கிரீன், ரூம் வாசல் இருந்த ஸ்கிரீனை தூக்கி இங்க வந்து மாட்டி வச்சிருக்கேன். அப்புறம் ஹேங்கர் இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட டோர் வந்துருச்சு. ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூம் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த வைப் வந்து சீரியஸா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்மளோட ரூம் செட்டப். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.